ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த முட்டை தொக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு ரச சாதம், மத்தபடி நம்ம ஒரு விருந்தே சமைக்கிறோம், நான்வெஜ் விருந்துன்னா அதுல முட்டையை இந்த மாதிரி பண்ணி வைக்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், 10 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அரை தக்காளி போதும், பாதி தக்காளி, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுந்தம்பருப்பு, பட்டை, இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு பட்டை வகையெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கணும். தாளிச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயுமே வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி, அதாவது ரொம்ப டீப் ஃப்ரை வேண்டாம், ஒரு மீடியமான அந்த ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின அப்புறம் இஞ்சி, நம்ம பூண்டு தட்டி வச்சிருக்கோம்ல, இஞ்சி சேர்க்க தேவையில்லை, பூண்டு மட்டும் நம்ம தட்டி வச்சதை போட்டு இதோட சேர்த்து வதக்கணும். இது ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டு கிளறி கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம அரை தக்காளி நறுக்கி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொடியெல்லாம் சேர்க்கணும். ஃபர்ஸ்டே சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளி வதங்கினதையும் நல்லா போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, இந்த தக்காளி போட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு அதையும் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கணும். ஃபர்ஸ்டே தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. இதை கொஞ்சம் எண்ணெயிலே லைட்டா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி, அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு, அதிகமா சேர்க்க தேவையில்லை, தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வேகிற அளவுக்கு அடுப்பை சிம்ல வச்சுக்கணும். ஃபுல்லா வச்சுக்கிற வேண்டாம், சிம்ல வச்சாதான் நல்லா அந்த வெங்காயம் எல்லாமே உறவு சேர்ந்து நல்லா வதங்கும். நல்லா சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தோம்னா அந்த பொடி வாசனை எல்லாம் போயிடும். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்த அப்புறமா நம்ம அவிச்சு வச்சிருக்க முட்டையை அதுல சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த முட்டையை கீறி விட்டோம்னா உள்ள அந்த உப்பு உரப்பெல்லாம் சார்ந்துரும். ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா முட்டை தொக்கு ரெடி ஆயிரும். இந்த சாதத்துல போட்டும் சாப்பிடலாம், ரச சாதத்துக்கு நல்லா இருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.